இந்த மனிதன் பூமியின் வளிமண்டலத்தை மிகவும் அதிகமாக சேதப்படுத்தினான். ஆனால் அவன் ஒரு வில்லன் இல்லை, அவன் ஒரு விஞ்ஞானி. தாமஸ் மிட்ஜ்லி ஜூனியர் அமெரிக்காவின் மிகவும் கொண்டாடப்பட்ட கெமிஸ்டன்களில் ஒருவன். அவன் பெட்ரோலில் லேட் சேர்த்தான். அது நச்சு என்று தெரிந்தும் சேர்த்தான். பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் அந்த கலவையை கையில் ஊற்றிக்கொண்டு முகத்தில் தேய்த்து கொண்டான். பாருங்கள், இது பாதுகாப்பானது என்று சொன்னான். அதே லெட் விஷம் அவனை மாத கணக்கில் மருத்துவமனையில் படுக்க வைத்தது. அது மட்டுமல்ல, அவன் கண்டுபிடித்த குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் என்ற வேதிப்பொருட்கள் ஓசோன் படலத்தில் ஒரு பெரிய துளையை ஏற்படுத்தின. வரலாற்றாளர் J.R. மெக்னீல் சொன்னார், பூமியின் வளிமண்டலத்தை இவ்வளவு அதிகமாக மாற்றிய உயிரினம் வேறு எதுவும் இல்லை என்று. பின்னர் அவனுக்கு போலியோ வந்தது. படுக்கையிலிருந்து எழுவதற்கு அவனே ஒரு கயிறு கப்பி அமைப்பை வடிவமைத்தான். ஒரு நாள் காலையில் அந்த கயிறு அவன் கழுத்தில் சுற்றி கொண்டது. அவன் கட்டிய கடைசி கண்டுபிடிப்பே அவனை கொன்றது.